என் பையன் அனிருத்துக்கு 34 வயசு ஆகுது. இன்னும் அனிருத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அனிருத் ஒரு சின்ன பையன். அனிருத் நாளைக்கு எங்கே போகணும், நாளைக்கு யார் கூட பார்ட்டி பண்ணணும், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன காரில் போகணும் அப்படிங்கிற ஷெட்யூல் எல்லாமே அனிருத்தோட அம்மா நான் தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். நானும் அனிருத்தோட அப்பாவும் அனிருத் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். அவனை ஏதாவது திட்டிட்டா கூட அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதே மாதிரி அனிருத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அவனை நல்லா பார்த்துக்கிற மாதிரி, அவனை கஷ்டப்படுத்தாத பொண்ணாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அனிருத்துக்கு 34 வயசாகியும் இன்னும் கல்யாணம் பண்ணலை. அனிருத் ஒரு சின்ன பையன், அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. அவன் என்னதான் இந்த இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டராக இருந்தாலுமே, இந்த தமிழ்நாட்டில் ஏஆர் ரகுமானுக்கு அப்புறம் அதிகமாக இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுற மியூசிக் டைரக்டர்னா அனிருத் தான். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான டைரக்டராக இருந்தாலும் அவன் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். கூடிய சீக்கிரத்தில் அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அவன் வந்து நிறைய இந்த தமிழ் படங்களுக்கு, இந்த கன்னட படங்களுக்கு, ஹிந்தி படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறன்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கான். அவனோட டைமிங்கும் அவனை கட்டிக்க போகிறவ புரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அவன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவனோட ஒய்ஃப் கூட. அந்த மாதிரி ஒரு பொண்ணாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அனிருத்தோட அம்மா சொல்லியிருக்காங்க.